திருத்தணி முருகப்பெருமானின் திருமேனியில் ஏன் திருமாலின் சங்கு சக்கரம் இருக்கிறது தெரியுமா? புராணங்கள் கூறும் அதிசய வரலாறு இது. ஒரு காலத்தில் அசுரர்களின் அரசனாக விளங்கிய தாரகாசுரன் தேவர்களை மட்டுமல்ல, திருமாலையே சவால் செய்தான். கடும் போரில் திருமாலின் தெய்வீக ஆயுதங்களான சங்கு மற்றும் சக்கரத்தை தாரகாசுரன் பறித்துக் கொண்டான். ஆயுதங்களை இழந்த திருமால் மனவேதனையுடன் திருத்தணி மலையை அடைந்து முருகப்பெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். திருமாலின் பக்தியையும் துயரத்தையும் கண்ட அருள்மிகு முருகப்பெருமான் நேரில் பெருமாளிடம் நடந்தவற்றை கேட்டு தானே இறங்கி போரிட்டார். போரில் தாரகாசுரனை வென்று இழந்த சங்கு சக்கரத்தை மீட்டார். பின்னர் அந்த தெய்வீக ஆயுதங்களை திருமாலுக்கே அருளிச் செய்தார். அந்த அருளின் நினைவாகவே இன்றும் திருத்தணி முருகனின் திருமேனியில் சங்கு மற்றும் சக்கர குறியீடுகள் காணப்படுகின்றன. அதனால் தான் பக்தர்கள் நம்புகிறார்கள், திருத்தணி முருகனை வழிபட்டால் திருமாலையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று. அருள் தரும் திருத்தணி முருகப்பெருமானுக்கு அரோகரா. நன்றி. உங்கள் இல்லத்தில் நலமும் வளமும் பெருகட்டும்.